So, Jai everyone, welcome you all to GARUD Defense Training Academy. This is Chandra Kumar and this is Sarvanan. Okay, so number இவ்வளோ நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த the result has come. School All India Sainik School Entrance Examination 2023 உடைய ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஸ்கோர் கார்டில் நம்ம பசங்க கிட்டத்தட்ட 99% கிட்ட எல்லாருமே குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஆல் இண்டியா ரேங்க்ஸும் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் நம்ம டாப் மோஸ்டோடைய ஸ்கோரை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சைனிக் 6th பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர்ன்றது இந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. அதில் சைனிக் 6ல் டாப் மோஸ்ட் ஸ்கோர் ஸோ 277 அபிஷேக் டேனியல். ஓகே, எங்களோட சைனிக் 6ஓட டாப்பர். ஓகே, அவரோட ஆல் இண்டியா ரேங்க் which is 277 on 300. Yes, 277 out of 300 and AIR 155. Okay, so டிஃபென்ஸ் கேட்டகரியில் இருக்கார். ப்ராபப்ளி டிஃபென்ஸ் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்கோர்ஸாக இருக்கும் ஸோ ஃபார். அப்படி தான் நம்ம தமிழ்நாடுல இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. பட் திஸ் குட் பி ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் மார்க்காக இருக்கலாம். நம்மளோட லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வி காட் 255, அதுதான் எங்களோட டாப் மோஸ்ட் ரேங்காக இருந்துச்சு. இந்த வாட்டி 275 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் 277 அடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக என்னென்னா மேக்ஸில் வந்து 147 அவுட் ஆஃப் 150. ஓகே, ஸோ ஜஸ்ட் 3 மார்க், தட் இஸ் 1 கொஷின் மட்டும்தான் மிஸ்டேக் ஆயிருக்கு. அந்த 1 கொஷினுமே ஒரு சில்லி மிஸ்டேக்னால தான் மிஸ்டேக் ஆச்சு. ஸோ அதனால் எந்த அளவுக்கு மேக்ஸில் ட்ரெயின்டாக இருக்காருன்றது தெரியும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 2 கொஷின்ஸ் தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தார். ஸோ வி லைக் டு கங்க்ராச்சுலேட் அபிஷேக் டேனியல். நாட் ஓன்லி அபிஷேக் டேனியல், அபிஷேக் டேனியலோட அப்பா, அம்மா, அவன் தம்பி ஆஷிஷ் எல்லாரையுமே கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம். ஏன்னா வெறும் அவர்னால மட்டும் இது பண்ணியிருக்க முடியாது. ஓகே, அவங்க அப்பா, அம்மா எல்லாரோடைய சாக்ரிஃபைஸ் அதில் இருக்குது, ரைட்? அண்ட் செகண்ட்லி வி லைக் டு கங்க்ராச்சுலேட் சைனிக் 9th. ஸோ சஞ்சீவ் என்ற ஒரு மாணவர் சைனிக் 9th. ஓகே, ஸோ ஹீ ஹாஸ் செக்யூர்ட் ஆல் இண்டியா ரேங்க் 74. ஸோ ஆல் இண்டியா ரேங்க் 74. ஓகே, ஏர் 74 இன் என்டையர் இண்டியா. ஸோ இவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 362 அவுட் ஆஃப் 400. இட் வாஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸலன்ட் ஸ்கோர். அதனால தான் ஒரு ஆல் இண்டியா ரேங்க் 74 வாங்கியிருக்காருங்க. ஓகே, ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இட் குட் பி ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ரேங்க்கு, டாப் மோஸ்ட் ஸ்கோராக கூட இருக்கலாம். அது இன்னும் தெரியலை, இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஓகே, ஸோ ஃபாலோட் பை திஸ் நாங்கள் இதனால் நம்மளுடைய சைனிக் 9th சஞ்சீவோடைய மதர், ஃபாதர், ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறோம். அண்ட் இப்போது வந்து அபிஷேக்கும் சரி சஞ்சீவும் சரி 2 பேருமே பயங்கரமாக மெடிக்கல்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க சார். ஸோ தினமும் கிரவுண்ட், இன்றைக்கி நான் அபிஷேக்கை போய் பார்த்தேன், கிரவுண்டில் ஓடிட்டுருக்காரு. அவர் இன்ஸ்பைட் ஆஃப் ரிசல்ட் இஸ் ப்ராக்டிஸிங் லைக் சம்திங் சார். ஸோ அதே மாதிரி தான் சஞ்சீவும் இப்போது அவங்க அப்பா அம்மானுக்கு அவர் என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ 2 சப்பாத்தி அண்ட் சாலட் இதை மட்டும் தான் தினமும் நைட்டு சாப்பிட்றாரு. ஸோ அவ்வளோ டயட் கண்ட்ரோலில் இருக்காங்க. பிகாஸ் சைனிக் ஸ்கூல் போகிறது சாதாரணமாக அது கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு உழைப்பு நிறைய தேவைப்படுகிறது. ஸோ இதற்கு அவங்க வீட்லேயும் அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க உள்ளே போக முடியும். அண்ட் டெஃபினட்டாக தே வில் கெட் இன். ஸோ அதனால் இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறோம். ஃபார் சைனிக் 6 டாப்பர் அண்ட் சைனிக் 9 டாப்பர். என்னங்க சார் 2 டாப்பர் தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் இருக்காங்க. ஓகேங்களா, அஸ்வின், இன்பன், தென் தரணி, ஸோ நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஓவரால் டாப்பர் லிஸ்ட்டை மட்டும் நாங்கள் சொல்லியிருந்தோம் சைனிக் 9th சைனிக் 6th. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பசங்க நம்மக்கிட்ட குவாலிஃபையும் ஆகியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் மெடிக்கலுக்கு அந்த லிஸ்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த ரிலீஸ் வந்து இன்னும் 2 to 3 days ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எஸ், அபிஷேக் அண்ட் சஞ்சீவுக்கு பிக் தேங்க்ஸ், அவங்க ஃபேமிலிக்கும் சரி. பட் அபிஷேக் சஞ்சீவ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டில். ஆல்மோஸ்ட் வந்து சோஃபார் எங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா, பிகாஸ் கொஞ்சம் இப்போ தான் லாஸ்ட் நைட்டில் வந்ததுனால இன்றைக்கி ஆஃப்கேட் எக்ஸாம் வரையும் இருக்கும், நிறைய பேரண்ட்ஸ் தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் பிஸி ஷெடியூல்னால எங்களால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ண முடியல. பட் நான் உங்களுக்கு எங்களோட எல்லா குவாலிஃபைட் லிஸ்ட்டுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஒரு கிளியர் வீடியோ கொடுத்துரும். சோஃபார் எங்கள் சைடில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே குவாலிஃபைட் தான். கேர்ள்ஸில் பர்டிகுலரில்
பர்டிகுலராக ரித்விகா, சாய் தனுஷ்கா, சம்யுக்தா, ஈவன் ஜானு, நிறைய ஸ்வேதா. ஸோ ஃபார் எல்லா கேர்ள்ஸுமே எங்ககிட்ட படித்தவங்க எல்லாருமே வந்து குவாலிஃபைடாக இருந்திருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் கேர்ள்ஸோட என்ட்ரி அவேர்னஸ் வந்து இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எங்களோட ஃப்ரெஷ் பேட்ச்லேயே நிறைய கேர்ள்ஸ் வந்து கிளியர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் கேர்ள்ஸுக்காக தனி பிளாக் இருக்குது, வேலுநாச்சியார் பிளாக் இன் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர். எஸ், அண்ட் கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ்க்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்னால தான் ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து அப்பியர் ஆகிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் ஸோ அகெயின் பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். எஸ், we would like to salute. அவ்வளோ பெரிய ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி பசங்களுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட். இன்னும் இது முடியலை. ஸோ லைக் எக்ஸாம் ஓரியன்டாக நல்ல மார்க் வாங்கியாச்சு. அடுத்து மெடிக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஓவரால் மெரிட் லிஸ்ட் வரும். அதில் பேர் வந்தால் உள்ளே போயிடுவாங்க. பட் ஸ்டார்ட் இஸ் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் நம்மளோட அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா March 6th we are going to kick start. ஸோ March 6th we are having a free orientation class. ஸோ நாங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ எல்லோரும் அதை வந்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் இருந்தே ஆன்லைனில் படித்து கிளியர் பண்ணலாம். ஆல்ரெடி நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம், நான் இங்கே வந்து தனியாக ஹாஸ்டலில் போயிட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தே நீங்கள் படித்து கிளியர் பண்ணலாம். அதற்கு உதாரணம் நம்ம பசங்க இப்போது இந்தியா ரேங்க் 155 அண்ட் AR 74 எடுத்திருக்காங்க. காரணம் ஸோ வீட்டில் இருந்தே படிக்கலாம், கிளியர் பண்ணலாம். இந்த மித்தை பிரேக் பண்ணியாச்சு. வெளியே போய் படித்தா தான் கிளியர் ஆகணும்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் பேச வேண்டியது அவ்வளோ அவசியமே இல்லை. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் மூலமாக எடுத்து பேசிட்டாங்க. ஐ ஹோப் நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஆன்லைன் மூலமாக ஈஸியாக கண்டிப்பாக படிக்க முடியும். எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ரேங்க்கில் கிளியர் பண்ண முடியுன்றதுக்கான பாசிட்டிவிட்டி இதிலே தெரியுது. ஸோ ஐ திங்க் எஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் திரும்பவுமே சல்யூட் பண்ணுறோம், கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸையுமே. ஓகே ஃபைன். ஸோ அட் லாஸ்ட் நாட் ஒன்லி எங்களோட ஸ்டூடெண்ட், ஸோ வெளியே இருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகிருந்தீங்க, ஓகே, நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, ஏர் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஒரு சிலர் வந்து சார் குவாலிஃபை ஆகிட்டேன், பட் ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் கூப்பிடுவாங்களா, இஃப் இன் கேஸ் தட் இஸ் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியலை. ஆனால் மெடிக்கலுக்கு கூப்பிடலன்னா என்ன சார் பண்ணுறதுன்னா நம்ம அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அதை பாருங்கள், ரைட்? ஸோ தட்ஸ் இட். ஸோ லெட் அஸ் see you next video. Until then, thank you, bye. Jai Hind.